ஹலோ மேடம், ஏதோ பயங்கர யோசனையில இருக்க மாதிரி தெரியுது. நீ என்கிட்ட பேசாத. என்னாச்சு? என் மேல உனக்கு பயங்கர காதல் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் போய். ஏய், என்ன திடீர்னு இப்படிலாம் கேக்குற? உன் மேல காதல் இல்லன்னு யார் சொன்னது? உனக்கு என் மேல காதலும் இல்ல, ஒரு மண்ணங்கட்டியும் இல்ல. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே நான் உனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன்ல. ஏய், என்னாச்சு தென்றல்? ஏன் சம்பந்தம் இல்லாம நீ இப்படிலாம் பேசுற? கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்ன சுத்தி சுத்தி வந்த. அப்பெல்லாம் உனக்கு என் மேல காதல் இருந்துச்சு. இப்பதான் கல்யாணமாகி நான் உனக்கு கிடைச்சிட்டேன்ல, அதனால உனக்கு என் மேல இருந்த காதல் எல்லாம் காணாம போச்சு. இதெல்லாம் நீ சீரியஸா பேசுறியா இல்ல பொழுது போகாம சும்மா என்கிட்ட டைம் பாஸுக்கு பேசுறியா? நான் சீரியஸா பேசுறது உனக்கு டைம் பாஸ் பண்ற மாதிரி தெரியுதா? அப்ப உண்மையிலேயே நீ சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கியா? ஆமா. ஆமா, எதனால திடீர்னு உனக்கு இப்படி ஒரு டவுட்? அதான் ரெஸ்டாரண்ட்ல பார்த்தேனே, நான் என்ன சாப்பிடுவேன், எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியலல்ல. ஓ, விஷயம் அப்படி போகுதா? நான் என்ன விரும்பி சாப்பிடுவேன்னு ஆகாஷ்க்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா உனக்கு தெரியலல்ல. என்ன தென்றல் நீ? சாப்பிடுற விஷயத்துல எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கே சரியா சொல்ல தெரியாது. அப்படி இருக்கையில உனக்கு பிடிச்சது நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? சரி, அதை விடு. அப்புறம் ஒரு கொடிகாரன் என்கிட்ட வந்து செல்ஃபி எடுக்கணுங்கிற சாக்குல கலாட்டா பண்ணானே. ஆக்சுவலா அந்த இடத்துல நீ தானே ஃபர்ஸ்ட் கோவப்பட்டு அவனை அடிக்க போயிருக்கணும். ஆனா நீ அமைதியா தானே இருந்த. அப்ப ஆகாஷ் தானே கோவப்பட்டாரு. அதுக்கப்புறம் நீ அவன் மேல கோவப்படுற மாதிரி சும்மா பாவனை தான் பண்ண. இதுக்கு என்ன அர்த்தம்? என் மேல உனக்கு அக்கறையும் காதலும் இல்ல அப்படின்னு தானே அர்த்தம். பதில் சொல்லுங்க சார். என்ன தென்றல், நீ புத்திசாலி பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்க. நீ எப்படி ஏடா உடமா யோசிக்கலாமா? சமாளிக்காத. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ ஏன் அந்த குடிகாரன் கிட்ட ஃபர்ஸ்ட் கோவப்படல? தென்றல், நீ எஃப்எம்ல ஆர்ஜிவா இருந்த பொண்ணு, நிறைய பேருக்கு உன்னை தெரியும். அதனால ஆர்வத்துல அந்த குடிகாரன் உன்கிட்ட கொஞ்சம் கலாட்டா பண்ணிட்டான். இங்க பாரு, அது எனக்கு பிடிக்கலதான். அவன் மேல எனக்கு அப்பவே கோவம் வந்துச்சு. ஆனா நம்ம இருந்த இடம் ஒரு பப்ளிக் பிளேஸ். 4 பேர் இருக்கிற இடத்துல நான் போய் அவன்கிட்ட சண்டை போட்டா அது அவனுக்கு வேணா பெருமையா இருக்கலாம். ஆனா எனக்கும் உனக்கும் அசிங்கம் தானே. அதான் நான் அவனை அடிக்கல. இங்க பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி கூட நான் யாருக்கிட்டயாவது கோவப்பட்டு சண்டை போட்டா நீ என்ன சொல்லுவ? அதெல்லாம் தப்புன்னு சொல்லி நீ எனக்கு எவ்வளவு தடவை அட்வைஸ் பண்ணிருக்க. ஆனா இப்ப மட்டும் ஏன் சண்டை போடல, கோவப்படல, அப்படி இப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. என்ன தென்றல், நானே நல்ல மூட்ல வந்தேன், நீ என்ன மூட் அவுட் பண்ணிட்ட. என் செல்லத்துக்கு கோவம் வந்துருச்சா? ஆமா ஆமா, நான் ரொம்ப ரொம்ப கோவமா இருக்கேன். இப்போ இந்த கோவத்துக்கு குறைக்க என்ன பண்ணணும்? நீ செஞ்ச தப்புக்கு நான் உனக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன். பனிஷ்மெண்டா? என்ன பனிஷ்மெண்ட் சார்? அது வார்த்தையால சொல்ல முடியாது, அத செஞ்சுதான் காட்டணும். ரெடியா? கண்ணு தர. மொத்தமா கிடைக்குன்னு பார்த்தா இப்படி முத்தத்தோட போயிடுச்சே. ஏன் தான் இவ்ளோ கோவப்படுறீங்க? என்னால முடியல நிலா. ரெஸ்டாரண்ட்ல தென்றலுக்கு நடந்த அவமானத்தை என்னால மறக்க முடியல. விடுங்க தான். எவனோ ஒரு பொறுக்கி முட்டாள்தனமா அக்காவை டிஸ்டர்ப் பண்ணிட்டான். இன்னும் ஏன் அத பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? விட்டு தள்ளுங்க. இங்க பாருங்க, நம்ம ரோட்ல போகும்போது நாய் கொலைச்சா பதிலுக்கு நாமளும் நாயை பார்த்து கொலைக்கவா முடியும்? போய் தொலைதுன்னு கண்டுக்காம விட்டுருவோம்ல. அதே மாதிரி இதையும் மறந்துடுங்க தான். என்ன பேசுற நீலா? ஏற்கனவே ஒரு ரெஸ்டாரண்ட்ல உன்கிட்ட சில பேர் தப்பா பிஹேவ் பண்ணப்போ நான் அவங்களை எப்படி அடிச்சேன், அதெல்லாம் மறந்துட்டியா? நீ கூட சாதாரண பொண்ணுதான், பத்தாதுக்கு நீ என்னோட ஒய்ஃப் வேற. அதனாலதான் உன்னை எவனாவது டீஸ் பண்ணா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கோவம் வரத்தான் செய்யும். ஆனா தென்றலுக்கு எவனாவது பிரச்சனை உண்டு பண்ணானா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. பாரு, தென்றல் உனக்கு அக்கா தான், ஆனா எனக்கு தென்றல் ஒரு அபூர்வம், விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். அப்படி
இப்படி ஒரு பொண்ணு இந்த பூமியில பிறக்கிறதே ரொம்ப அதிசயம். நாம எல்லாரும் பத்திரமா பாத்துக்க வேண்டிய ஒரு அபூர்வமான தேவதை தென்றல். அப்படிப்பட்ட தென்றல் கிட்ட எவனோ ஒரு புறம்போக்கு வந்து தப்பா பிஹேவ் பண்ணா என்னால எப்படி பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும் நிலா? இதுக்கப்புறம் எவனாவது தென்றல் கிட்ட பிரச்சனை பண்ணானு வை, அவனை அந்த இடத்துலயே நான் சாவடிச்சிருவேன். என்ன இவரு அக்கா மேல இவ்வளவு அக்கறை காட்டுறாரு? இது தப்பா இருக்கே. வாவ், என்ன டேஸ்ட்! தென்றல், இந்த புதினா சட்னி நீயா செஞ்ச? ஆமா ஆகாஷ். வா, அது எப்படி தென்றல்? நீ செஞ்சா மட்டும் பயங்கர டேஸ்டா இருக்கு. உண்மையிலேயே உனக்கு பயங்கர கைப்போக்கம் தென்றல். என்ன ஆகாஷ், என்ன கலாச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். நிஜமாவே நீ செஞ்சதெல்லாம் சூப்பரா தான் இருக்கு தென்றல். அத்தா அத்தா, இது நான் பண்ண சாம்பார். சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கு. ஓகே. அத்தா, என்னாச்சு? என்னாச்சு தான்? அத்தா, அப்பப்பா, என்ன காரம்! என்ன நிலா அது? சாம்பார் அது? கார குழம்பு மாதிரி இருக்கு. ஒரு சாம்பார் கூட உனக்கு சரியா செய்ய தெரியாதா? இவ்வளவு காரமா போடுவேன்? ஏய், காரத்தை அதிகமா போட்டியா? இல்லக்கா, நான் அளவாதான் போட்டேன். இல்ல நிலா, காரம் ஜாஸ்தியா தான் இருக்கு. மாமா, உங்களுக்கு சாம்பார்ல காரம் அதிகமாவா இருக்கு? இல்ல நிலா, எனக்கு ஓகேவா தான் இருக்கு. பெருசா காரம் எதுவும் தெரியல. ப்ரோ, நீ வேற ப்ரோ, பயங்கர காரமா இருக்கு, காரம் இல்லைங்கிற. தென்றல் செஞ்சிருக்கிற புதினா சட்னியை டேஸ்ட் பண்ணி பாரு, எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு 4-5 இட்லி சேர்த்து சாப்பிடலாம் போல இருக்கு, அவ்வளோ டேஸ்டா இருக்கு. சரி, போதும் என்ன புகழ்ந்தது. 2 பேரும் சீக்கிரமா சாப்பிட்டு ஆபீஸ்க்கு கிளம்புங்க. ம், ம். ப்ரோ, கிளம்பலாமா? கிளம்பு. பாய் தென்றல். வரமா? சரிப்பா. அம்மா, ஆபீஸ் போயிட்டு வரமா? நிலா, பாய். பாய் நிலா. தென்றல், நீ இனிமே வெளியே எங்கேயாவது போனா தனியா போகாத. என்னையும் இல்ல சிதுவைய கூட்டிட்டு போ. ஏன் ஆகாஷ், நான் என்ன சின்ன குழந்தையா? எங்க போனாலும் துணைக்கு யாரையாவது கூட்டிட்டு போறதுக்கு? அப்படிலாம் சொல்லாத தென்றல். நேத்து ரிசார்ட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல. எவனோ ஒரு குடிகாரன் உன்கிட்ட தேவையில்லாம எப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணான். அதுக்காகத்தான் சொல்றேன். இனிமே நீ எங்க போனாலும் என்னையோ இல்ல சித்துவையோ கூட்டிட்டு போ. தனியெல்லாம் போகாத. தென்றல், ஆகாஷ் சொல்றது கரெக்ட் தான். நீ இனிமே தனியால எங்கேயும் போகாத. அப்புறம் எவனாவது உன்கிட்ட கலாட்டா பண்ணுவான். அதுக்கப்புறம் ஆகாஷை நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. சரியா? சரி, பாய். சரி, பாய். கிளம்பலாம்.
ஆ அ, நிலா இங்க வா. ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இறுக்கமா இருக்கு? ஒன்றும் இல்லை. எனக்கு புரியுது நிலா. நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆகாஷ் உன்னை விட தென்றலுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறான். தென்றல் சாதாரண ஒரு புதினா சட்னி தான் செஞ்சிருந்தா. அதுக்கு போய் ஆகாஷ் அவளை பயங்கரமா பாராட்டுறான். ஆனா நீ செஞ்ச சாம்பார சும்மா பேருக்கு கூட நல்லா இருக்குன்னு சொல்லல பாத்தியா? நேத்து என்னடான்னா தென்றலுக்காக ஆகாஷ் யார் யார்கிட்டயோ சண்டை போடுறான். இப்போ நீ செஞ்ச சாம்பார பாராட்டாம தென்றல் செஞ்ச புதினா சட்னிய பாராட்டிட்டு போறான். பத்தாததுக்கு தென்றல் வெளியில எங்கேயாவது போனா ஆகாஷையோ இல்ல சித்துவையோ கூட்டிட்டு போன்னு அக்கறையா சொல்றான். இதையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ தப்பா படுது நிலா. இத பார் நிலா, நான் சொல்றது உனக்கு பிடிக்குதோ இல்லையோ நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நீ என் பேரன் ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க. அதனால நான் உன் மேல அக்கறைப்பட்டுதானே ஆகணும். நான் அந்த சித்துவை இதுவரைக்கும் என் பேரனா ஏத்துக்கவே இல்லை. ஆனா என்ன பண்றது, ஏதோ ஒரு வகையில அவன் எனக்கு பேரன் ஆயிட்டான். அவனை கல்யாணம் பண்ணதுனால உன் அக்கா தென்றல் எனக்கு பேத்தி ஆயிட்டா. அதனால அவங்க 2 பேரும் இந்த வீட்ல வந்து தங்கி இருக்காங்க. அதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. இருந்தாலும் உன் அக்காவால உன் வாழ்க்கைக்கு பிரச்சனை வந்துடுமோன்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஆகாஷுக்கு உன்னை விட தென்றலை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. நிலா, உனக்கு தான் தெரியுமே, முதல்ல ஆகாஷுக்கு தென்றலை தானே பொண்ணு பார்த்தோம். கல்யாண மேடை வரைக்கும் வந்து கடைசியில கல்யாணம் நடக்காம போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆகாஷ் தென்றலை மறந்திருப்பான்னு தான் நினைச்சேன். ஆனா அவன் தென்றலை மறக்கலன்னு தான் நினைக்கிறேன். அவளை இன்னும் தான் கட்டிக்க இருந்த பொண்ணாதான் பாக்குறானோன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் ஆகாஷ் உன்னை விட தென்றலை கொஞ்சம் ஒசத்தியா நினைக்கிறான். இத நீ இப்படியே விட்டா அப்புறம் உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். உன் மேல இருக்கிற அக்கறையில என் மனசுல பட்டத சொன்ன. இதுக்கு மேல நீதான் யோசிக்கணும். என்ன நாம இந்த அளவுக்கு ஏத்தி விட்டுட்டு இருக்கோம்,
நிலா எதுவுமே சொல்லாம அமைதியா போய்கிட்டு இருக்கா. ஆஹா, இது பத்தாது. நாம் அவளை இன்னும் கொஞ்சம் உசுப்பேத்தி விடணும். அப்பதான் சரியா வரும். அதுக்கு முன்னாடி நாம ஆகாஷ் மனசுல சித்து ஒரு முட்டாள்னு பதிய வைக்கணும். அதுக்கான ஏற்பாட்டை இப்பவே பண்ணணும். இவங்க எங்க இவ்வளவு அவசரமா போறாங்க? கார்ல போகாம எதுக்கு ரகசியமா ஆட்டோல போறாங்க? அப்படி எங்க போறாங்க? நிலா கிட்ட வேற ஆகாஷையும் தென்றலையும் தப்பு தப்பா சொல்லிட்டு போறாங்க. இவங்க ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க போல இருக்கு. சார், ஃபைல். ஆண்டர் அம்மா நமக்கு எதுக்கு கால் பண்றாங்க? சார், ஒரு முக்கியமான போனு, பேசிட்டு வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ சார். சொல்லுங்க மேடம். எங்க இருக்க? ஆபீஸ்ல தான் மேடம். ஆகாஷ் சார் கிட்ட ஒரு முக்கியமான ஃபைலை வெரிஃபை பண்றதுக்காக கொடுத்துருக்கேன். அப்போ நீ ஆகாஷ் பக்கத்துலயா இருக்க? இல்ல மேடம், போன்ல உங்க நம்பரை பார்த்ததும் ஆகாஷ் சார் கிட்ட முக்கியமான போனுன்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துடுன்னு சொல்லி வெளியில வந்துட்டேன் மேடம். நல்லதா போச்சு. நான் தான் உனக்கு கால் பண்ணேன்னு ஆகாஷுக்கு தெரிய வேண்டாம். ஓகே மேடம். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் இப்போ நம்ம ஆபீஸுக்கு வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஆகாஷ் கிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு சீக்கிரமா வெளியில வா. என்ன விஷயம் மேடம்? நேர்ல வந்து தெரிஞ்சுக்கோ. சரிங்க மேடம். சார். என்ன பரத், யார் போன்ல? அது வந்து சார், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க என்னை பார்க்கறதுக்காக ஆபீஸ் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் வெளியே வெயிட் பண்றாங்க? உள்ள வர சொல்லுங்க. இல்ல சார், ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயமா. என்னை பார்த்துட்டு சீக்கிரமா ட்ரெயினு கிளம்பணுமா, அதான். சரி, ஒரு நிமிஷம். இந்த ஃபைல் செக் பண்ணிட்டேன், எல்லாம் கரெக்டா இருக்கு. ஓகே சார். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரியா? தேங்க்யூ சார். தென்றலுக்கு எவனாவது பிரச்சனை உண்டு பண்ணானா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. தென்றல் உனக்கு அக்கா தான், ஆனா எனக்கு தென்றல் ஒரு அபூர்வம். அப்படி ஒரு பொண்ணு இந்த பூமியில பிறக்கிறதே ரொம்ப அதிசயம். உன் அக்காவால உன் வாழ்க்கைக்கு பிரச்சனை வந்துடுமோன்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஆகாஷுக்கு உன்னை விட தென்றலதான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. நிலா, ஏமா ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல அத்தை. என் மாமியார் உன்கிட்ட பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவங்க சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. ஆகாஷும் நல்லவன் தான், உன் அக்கா தென்றலும் நல்லவதான். அவங்க 2 பேரும் யதார்த்தமா தான் பழகிட்டு இருக்காங்க. ஆனா என் மாமியாரு உன்கிட்ட வேற மாதிரி தப்பா சொல்றாங்க. அவங்க பேச்ச கேட்டு நீ ஆகாஷையும் தென்றலையும் தப்பா நினைச்சிராதம்மா. இல்ல அத்தை, பாட்டி சொல்றதையும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. நிலா, என்னம்மா நீ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. நீ போய் என் மாமியார் பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படி போய். ப்ளீஸ் அத்தை, இப்போ நான் எதுவும் பேச விரும்பல.
நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ்